காப்பி அடி சாப்பிடுறாங்க. நீங்க நல்லா தானா உடலும் உள்ளமும் நலந்தானே உடம்பு சூத்தும் யாரையா என் தோழா இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியே சொன்னா இந்த கம்யூனிட்டி கேட்கலாமா? மகாராஜா வந்துட்டாரு என்று சொல்லி அந்த தெருவ ஓடியாந்தான். மகாராஜா ஐயோ அந்த தெருவா ஓடி வந்தா அந்த தெருவு ஓடி ஆடும் ஒரு நாய்க்கடி மகாராஜா நாய்க்கடி மகாராஜா மகாராஜா கொஞ்சம் கம்பெனி கேக்குறியா? ரெண்டாவது நாய்க்கடி கட்டி விட்டு இந்த தெரு ஓடியாந்த இந்த தெரு ஓடிக்கடி நரிக்கடி ராஜா மகாராஜா தண்ணி மகாராஜா இந்த தெரு ஓடியாந்த நரிக்கடி அதையும் விட்டுட்டு மகாராஜா நடுத்தருள் இருக்கிறார் என்று மூணாவது தெரியாது ஓடியாந்த பூடாக்கடி மகாராஜா திருமைகள் வந்த
வந்து பார்க்கும்போது என்ன பார்க்கும்போது நாய்க்கடி நரிக்கடி நரிக்கடி பூனைக்கடி 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 யாரா உங்களுக்கு மகாராஜா இந்த வச்சலே ஜாக மாட்டாரு அப்படிதான் இருந்தது. ஐயா சென்னாதிபதி ஐயா ஐயா வாத்தியார் சக்கரவாணி அவர்களே ஐயா ஐயா ஒடுவங்கப்பா நக்கரவாணி அவர்களே ஹோட்டல் கடையில தர்மாதால உட்காந்துக்கிறாரு. முதல் ஹோட்டல் கடை உமிழ்த்தானா? ஆமா எப்படிலாம் இருக்கும்னு ஆசைப்பட்டு இந்த கம்பெனி சேர்த்துக்கிறேன். அதனாலதான் இந்த காமெடி பண்றேன். நீ சொந்த ஊர் ராஜினாங்க. சரி அதனால நீ ஊர்ல சேரமா ஏந்து சேரணும் அவளை பாட்டியா மந்திரி சொல்லுங்க ஐயா. ஐயா அப்படி நம்ம வீட்டை சட் சொல்றேன்ப்பா. உடம்பு சேர்ந்ததுனால இந்த சபை இருக்கிறது சபை இது எப்பேற்பட்ட சபை மாமா 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 வண்டி போய் மாமா இதை கேட்கலானே நான் எடுத்து விட்டுருந்தா கேட்கலாம் எடுத்து விட்டுருந்தா இப்ப விடாத 4:30 மணி ஆகி போச்சு. 6 மணிக்கா 6 மணிக்கா விடுப்போம். 6 மணிக்கு காட்ட மாட்டான். ஐயா, போயா அது புனல் பகட்டும் இந்த சபை இருக்கிற சபை சபை இது எப்பேற்பட்ட சபை மகாலட்சுமி விடாச்சமுடி சபை. மகாலட்சுமி விடாச்சமுடி சபை. ஆமாங்க. இந்த சபையில அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்முக வண்ணத்தாருக்கும் காவிலே குடியிருக்கும் தற்கொலை வாணிக்கும் இறப்புவாங்க தேவடியா பையா பொறுமையா தான் பேசுறான். பொறுமையா யாருக்கு இருப்பாங்க இது யாரு தேவடியா பையா இறப்புவாங்க பண்ணிக்கு இறப்புவாங்க பேசுவாங்க. அவர் சொல்லக்குள்ள அப்படி சபையில அமர்ந்திருக்கக்கூடிய வாங்குது பாரு இப்பயே வாங்குது என்ன பண்ண போறாங்க. தாய் ஆண்முக வண்ணத்தாருக்கும் ஆமா. காவிலே குடியிருக்கும் தற்கொலை வாணிக்கும் ஆமா. இதோ அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் இவருடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனி அனைவருடைய பாதத்திற்கும் ஸ்ரீ அவன் சிறந்த தாழ்ந்த வணக்கம் வணக்கம். ஆள் விளக்கம் அப்படி ஆயுதவன் அம்சத்தினாலும் 10,000 சிங்கமலம் உடைத்த 16,000 காணமலம் உடைத்த என்னுடைய பெயரோ பீமன் பீமன் பீமன். அப்படி அப்படி இருந்தாலும் எங்க அப்பா அம்மா யாரு தெரியுமா திருதராட்டியம்மன் பாண்டு மகராஜனுக்கும் குந்தி பாத்ரா தேவிக்கும் பிறந்த பிள்ளைகளும் 5 ராஜாக்கள் 5 ராஜாக்களே தர்மர் 1 பீமன் 2 அர்ஜுனன் 3 நகுலன் 4 சகாதேவன் 5 குந்தமாதேவிக்கு 3 பிள்ளை தர்மர் 1 பீமன் 2 அர்ஜுனன் 3 குந்தமாதேவி பாத்ரா தேவிக்கு 2 பிள்ளைகள் நகுலன் சகாதேவன் 2 பேர். அண்ணன் சொன்னாருங்க. ஆமா அப்படி இருந்தாலும் தம்பி நாங்க 5 ராஜாக்கள் என்று சொல்லுவேன். எங்க பங்கு மகாளி யார் தெரியுமா தம்பி? என் பங்கு மகாளியோ அதே திருதராட்டிய மன்னருக்கும் காந்தாரி அம்மனுக்கு பிறந்த பிள்ளைகள் சும்மா 100 ஆண்டு அவ்வாண்டு 100 பிள்ளைகள் அப்படி 100 பேர் பிறந்திருந்தாலும் தம்பி சின்ன சிறு வயதுல ஒரு வீதியில அவர்கள் 100 பேரு நாங்கள் 5 பேரு
105 பேரு விளையாடி கொண்டிருந்த வேலையில ஒரு பெருத்த யானையாகப்பட்டது வந்தது தம்பி. வந்தது. அப்படி யானை அந்த பெருத்த யானையாகப்பட்டது வந்தது. அந்த சின்னஞ்சிறு வயதுல அப்படி அந்த யானையை பார்த்து அந்த 100 பேர் ஒரு வீட்டிலையும் என் தமிழ்மார்கள் 4 பேர் ஒரு வீட்டிலையும் புகுந்து கொண்டார்கள். அப்படி அந்த சும்மா யானை வந்தது தம்பி. அப்படி சும்மா அப்படி எடுத்து நின்று இப்படி கைய காமிச்சு அப்படி சும்மா கரகர சுத்தி அப்படி சும்மா கரகரன்னு முடிச்சு சொல்லிட்டு ஒரே அடி அடிச்சாரு. பாத்தியா மாமா, யானையை புடிச்சு கரகரன்னு சுத்தி அடிச்சுக்கிறேன். அப்படி அடிச்சா பாரு. அந்த டெல்லியாகி அஷ்டாபுரமா 66,000 வீதி. வீதிக்கு 66,000 வீடு. ஒரு வீதிக்கு 66,000 வீடு. 66 ஒரு வீதிக்கு 66,000 வீடு. அப்படி அந்த யானை கரியாகப்பட்டது 66,000 வீடுக்கும் அப்படியே சுக்குடுறா வந்து தம்பி. ஒரு வீடுக்கு ஒவ்வொரு கரியா 66,000 அப்படி வந்து தம்பி. அப்ப பார்த்தா அந்த திருட்டு சவுடியா பையன் அந்த வக்கால பையன் அவன் சவுடியான பொண்ணு பையன் அந்த துரியாதன என்ன பண்ணிட்டான் தம்பியா. அப்ப பார்த்தா தம்பி இந்த சின்ன வயசுல இந்த விமோசகனாகப்பட்டவன் இந்த சின்ன சிறு வயதுல இவனுக்கு பலம் படைத்தவன் இருக்கிறானே. பலமா இருக்கு. இவன் பெரியவன் ஆனா நாட்டை கேட்பான். நம்ம 100 பேர்த்த சும்மா விட மாட்டான். சும்மா விட மாட்டான். நாட்டையும் கேட்பான். அப்படி என்று சின்ன சிறு வயதுல இருந்த பல்வேறு சூழ்ச்சிகளை செய்தார் தம்பி. ஏகப்பட்ட சூழ்ச்சி. அப்படி நடக்கின்ற வயல நச்சுமுலை நாட்டினாள். படிக்கின்ற பாயில பாம்புகளை விட்டாள். குளிக்கின்ற குளத்தில ஊர்வசி நாட்டினாள். அப்புறம் என்ன செய்தார்? அப்படி அந்த அவஸ்தினாபுரம் அருகாமையில வாரணாவதம் என்று சொல்லக்கூடிய இடத்தில அரக்கு மாளிகை ஒன்று ஏற்படுத்தினார். அரக்கு மாளிகை ஏற்படுத்தினார். அப்படி நெருப்புக்கு சம்பந்தமான தம்பி நீ வீடு கட்டினா நீ புதுசா கட்டிக்கல கல்யாணம் புள்ள பெத்துக்கிற நீ ஒரு வீடு கட்டினா அதுல என்னென்ன தம்பி போட்டு வீடு கட்டுவ? கட்டிக்கல்லாம் போடுவான். பல்ல நோண்டி கடகால பீமஜானன் பார்த்து அண்ணன் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தம்பி வந்தாதான் போக வேண்டும் என்று பாண்டவர் ஐவராஜாக்கள் நடைபெற்றதாய பார்த்தனாய் என்று அப்படி தம்பி அந்த வீட்டுல என்னென்ன செய்தான்? அப்படி அந்த வீட்டுல என்னென்ன போட்டோம்? கற்பூரம் பெட்ரோல் அப்படி சொல்லக்கூடிய எளிதில் தீப்பற்றக்கூடிய நெருப்புக்கு சமமான கந்தகம் இப்படி சொல்லக்கூடிய எல்லா பொருட்களையும் போட்டு அந்த அரக்கு மாளிகை கட்டினான் தம்பி. அப்படி அரக்கு மாளிகை கட்டி சூழ்ச்சியாக தெரிந்த உடனே அந்த அரக்கு மாளிகை என் தம்பி எல்லாம் தூக்கிடுறாங்க. அம்மா எல்லாம் அப்படியே சும்மா தோளிலையும் மாறிலையும் எங்க தம்பி அம்மா தூக்கிடு அந்த அரக்கு மாளிகை 20 தீ வைத்து கொளுத்து விட்டு அப்படி அதை கொளுத்த உடனே அங்க இருந்து இடும்பா சுரங்கப்பாதை வழியாக இடும்பாவனை வந்த தம்பி. இடும்பாவனை வந்து இடும்பாவனத்தை ஆண்டு வர முடியாது. இடும்பானை மடித்து அவளுடைய தங்கை இடும்பி என்று சொல்லக்கூடிய கமலக்கண்ணை திருமணம் செய்து அங்கே ஒரு பிள்ளையை பெற்ற தம்பி. அங்கே ஒரு பிள்ளை அவன் பெயரா கடோத்கஜன். அப்படி இருந்தாலும் நாங்கள் எங்கள் மாமா மாலாகிய கண்ணனை அனுப்பி நாடு கேட்டோம். அப்படி நாடு கேட்ட பொழுது அவர்கள் நாடு கொடுக்க மறுத்து 18 நாள் 18 நாள் பாரத போரை நியமித்து அதிலே எனக்கு சமபானம் வாய்ந்த துரியோதனை 18ஆம் நாள் மடித்து இன்றோடு பாரத போர் முடித்து 32 நாட்கள் ஆகுது தம்பி. அப்படி அன்னைக்கு திருமணம் செய்து அன்னைக்கு அந்த இடுமாவனத்தை விட்டோம் மச்சா கமலக்கண்ணி அத்தோட பாரத போர் முடிந்து இன்றைய தினத்தில் அவளை பார்க்க வேண்டும். அதனால நான் அழைத்தேன் என்று கமலக்கண்ணி அழைத்தாலும் கமலக்கண்ணி அழைக்க கமலக்கண்ணி தான்